Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் காசா பிஎட் கவுன்சிலிங் வந்து எப்போ ப்ரோ ஓப்பன் ஆகும், இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடா ஏதாச்சும் அப்டேட் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து இப்போ அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும், நம்ம கால் பண்ணி கேட்ட வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன, கவுன்சிலிங் வந்து முதல்ல எப்படி நடக்கும், எப்படி அப்ளிகேஷன் நம்ம பண்றது, இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க பிஎட் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ்ல கவுன்சிலிங் மூலியமா பிஎட்டுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை இப்பவே நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களால வந்து அட்மிஷன் வந்து போட முடியும். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த டிஎன் காசா பிஎட் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல வந்து tngasa.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்ளை பண்ணுவீங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் யூஜி பிஜி அண்டர் கிராஜுவேட்டுக்கும் சேம் அப்ளிகேஷன் இதே வெப்சைட்ல அப்ளை பண்ணுவோம். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் நம்ம இதே அப்ளிகேஷன் மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே வெப்சைட்ல அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க பிஎட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும், அதாவது டீச்சருக்காக நீங்க பிஎட்டுக்கு படிக்கிறதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் சேம் இதே வெப்சைட் bet.tngasa.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் விண்டோ நம்மளுக்கு இன்னும் வந்து ஓபன் பண்ணல, நோட்டிபிகேஷனும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணல. இதை நம்ம டிஎன் காசா டிபார்ட்மெண்ட்ல வந்து கேட்டதுக்கு என்ன கஸ்டமர் கேர்ல இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அஃபீஷியலான டேட் வந்து எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணல சார். கூடிய சீக்கிரமே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு பிஎட் அப்ளிகேஷனுக்கான ரிசல்ட் நோட்டிபிகேஷன் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பிஜிக்கான அதாவது போஸ்ட் கிராஜுவேட்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்குது. இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎட்டுக்கு வந்து பிஎட் அட்மிஷனுக்காக நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல ஒரு டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும், நீங்க முடிஞ்ச வரைக்கும் யூஜி நீங்க யூஜி படிச்சவங்க தான் வந்து பிஎட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். யூஜில நீங்க எந்த காலேஜ்ல போயிட்டு படிச்சீங்களோ அந்த காலேஜ்ல டிசி, மார்க் ஷீட்டு, கன்சல்ட் மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட் இது எல்லாத்தையுமே இப்பவே போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து பிஎட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க. எடிட்டிங் விண்டோலாம் கொடுக்க மாட்டாங்க, கரெக்ஷன் விண்டோலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிஜிக்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு 10 நாள் தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பிஎட்டுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு 10 நாள் தான், 10ல இருந்து 15 நாள் தான் எனக்கு தெரிஞ்சு டைம் கொடுப்பாங்க. 1 மந்த் எல்லாம் டைம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கிடையாது. ஏன்னா பிஎட் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ங்கிறதுனால கம்மியான டைம் லைன் தான் நமக்கு டெட்லைன் தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டைம்க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா பிஎட் டிஎன் காசா பிஎட் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மூலியமா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நடக்காது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வருஷம் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஆஃப்லைன்ல தான் கவுன்சிலிங் வைக்கிறாங்க. நீங்க வந்து காலேஜ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நேரடியா உங்களுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வர சொல்லுவாங்க. ஒரு மெயில் மூலியமா உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த மெயிலுக்கு வந்து இந்த டேட்ல வந்து நீங்க வந்துருங்க அப்படிங்கிற போது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்க சென்னை வந்து போற மாதிரி இருக்கும். லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த காலேஜுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நேரடியா விசிட்டிங் வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பிஎட்டுக்கான கைட்லைன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளவு இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க, கவர்மெண்டோடைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய நாம்ஸ் படி எவ்வளவு இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓசி காமனா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 31% வந்து இடஒதுக்கீடு, பிசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 26.5% இடஒதுக்கீடு, பிசில இருந்து முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு, எஸ்சி அதர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 15%, எஸ்டி இருக்கக்கூடியவங்களுக்கு 1%, எஸ்சி ஏல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 3% என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இதுல வந்து சீட்ஸா வந்து நம்மளுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு காமனா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டா நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். பட் அபிஷியலான டேட் இது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணல. நம்ம கால் பண்ணி ரெகுலரா கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் டிஎன் காசா டிபார்ட்மெண்ட்ல. பட் கஸ்டமர் கேருக்கு அவங்க கமிட்டி சைட்ல இருந்து இன்னும் வந்து அப்டேட் கொடுக்காதனால அவங்கனாலையும் கரெக்டான ஒரு டைம் வந்து சொல்ல முடியல. கூடிய சீக்கிரமே நாங்க அப்டேட் பண்ணுவோம். இந்த மந்த் எண்டுக்குள்ள எப்படி உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. இப்பதான் நம்மளுக்கு வந்து 3rd வீக்ல நம்ம இருக்கும். ஆகஸ்ட் 3rd வீக்ல நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். மேபி 4th வீக் அப்படின்னா 5th வீக்ல கூட நம்மளுக்கு வந்து பிஎட் கவுன்சிலிங்கான டேட் வந்து நம்மளுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த அப்டேட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து பிஎட் படிக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு அலர்ட்டா இருக்க சொல்லுங்க.
எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து டேட் வந்து ஓப்பன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுடைய யூஜி மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டிசி, உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அட்மிஷன் போற டயத்துல நீங்க வந்து அலையாம இருக்கணும் அப்படிங்கறக்காக இப்பவே போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் வந்திருக்கு. வேற ஏதாவது இந்த வீடியோல உங்களுக்கு பேசுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல நம்ம டாபிக்ல பேசலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.